ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. அது என்னன்னு இந்த வீடியோ நான் தெளிவா சொல்றேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவா கேட்டுங்க. இதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடியது இல்லம் தேடி கல்வி போன்ற ஒரு வேலை வாய்ப்பு. ஆனா இல்லம் தேடி கல்வி கிடையாதுங்க. இல்லம் தேடி கல்வி போன்ற ஒரு வேலை வாய்ப்பு. ஸோ இப்போ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா, இல்லம் தேடி கல்வியில ஒர்க் பண்ணக்கூடியவங்கள நீங்களும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இல்ல பார்த்தீங்கன்னா நான் இல்லம் தேடி கல்வியில இல்ல அப்படிங்கிற நீங்களும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். என்ன ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கணும். தன்னார்வலரா ஒர்க் பண்றதுக்கு விருப்பமா இருக்கணும். நோட்டிபிகேஷன்ல ஒரு சில கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. காவல் நிலையத்துல எந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவணும். இந்த காணாமல் போன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு, விசாரணை பண்றதுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிபிகேஷன்ல விரிவாக்கமா கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு வருகைக்கு 1000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருகைக்கு போனாலும் நீங்க பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வாங்கிட்டே இருக்கலாம். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் இருக்காது. உங்களை எப்ப கூப்பிடுறாங்களோ அப்பதான் நீங்க பார்த்தீங்கன்னா போற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வரதுக்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கல்வி தகுதியா பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தான். சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு. நல்லா நோட் பண்ணிக்க. நோட்டிபிகேஷன்ல நாம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு இப்ப நான் சொன்னது கூட புரியாம இருக்கலாம். நோட்டிபிகேஷன்ல விரிவா இருக்குது, வாங்க பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்குது. மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு எங்கன்னு பாருங்க, திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்க, காணாமல் போன குழந்தைகள். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கேஸ் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுவாங்களா, அந்த கேஸில் நீங்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பாதுகாவலருக்கு உதவுவதற்கு, அதாவது குழந்தைங்களுடைய அப்பாவோ இல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் யாரோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க உதவுவதற்காகவும், அதே மாதிரி காவல் நிலையங்களில் சட்டம் சார்ந்த தன்னார்வல தொண்டர்கள் சேர்க்கை அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ இந்த பேராகிராஃப் மாதிரி இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா படிச்சு பாருங்க. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல எங்க இருக்குதுன்னு பாருங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல எங்க வரும், லால்குடி, அதே மாதிரி மணப்பாறை, முசிறி, துறையூர், ஸ்ரீரங்கம், தொட்டியம், இந்த வட்டத்தில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும். ஸோ அந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா காணாமல் போன குழந்தைகள் தொடர்புடைய வழக்குகளில் குழந்தைகளின் பெற்றோர் பாதுகாவலருக்கு உதவுவதற்கும் காவல் நிலையங்களில் பணியமர்த்தப்பட உள்ள அந்த ஏரியாவில் ஏதாவது குழந்தைகள் காணாம போயிருச்சுன்னா அவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா பதறுவாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஆறுதல் சொல்றதுக்காகவும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதுக்காகவும் ஒரு 40 வேகன்சி எடுக்கிறாங்க. அந்த 40 வேகன்சி பொறுத்த வரைக்கும் நேர்காணல் வச்சுதான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான கண்டிஷன் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவரா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான தகுதி வரம் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணிருக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சமூக பணி, உளவியல் தொடர்புடைய பாடத்தில் நீங்க முடிச்சிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஆனா கம்பல்சரி கிடையாதுங்க. நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருக்கலாம். ஆனா இந்த பாடத்தில் நீங்க படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். வயதை பொறுத்த வரைக்கும் 25 இருந்து 65 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், சமூக சேவை புரிய சமூக ஆர்வலர் அப்ளை பண்ணலாம். அதுலயும் கீழே மென்ஷன் பண்ணிருக்க அரசியல் அமைப்பு சாராத தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்ஜிஓ உறுப்பினரை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மனோதத்துவ நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஆசிரியர், அதான் நான் சொன்ன பாருங்க, இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணக்கூடிய நீங்களும் ஆசிரியரும் விண்ணப்பிக்கலாம். ஆசிரியர்கள், அதே மாதிரி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. வயசு பொறுத்த வரைக்கும் 65க்கு உள்ள இருக்கணும். அவ்வளவுதான். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சார்ந்தவரா இருக்கணும். இது 2 கண்டிஷன் தான் முக்கியமானது. இல்லம் தேடி கல்வியில ஒர்க் பண்ணிட்டு கூடிய நீங்களும் ஒர்க் பண்ணலாம். இல்ல நான் ஆசிரியர் இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வேற அரசு ஊழியர், வேற கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆன இருந்தாலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சட்ட தன்னார்வலர் ஆரம்பத்தில் ஓராண்டு கால சேவை பணிக்காக பட்டியலிடப்படுவார். நீங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்களா 1 இயர் கம்பல்சரி ஒர்க் பண்ணணும். உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு மாவட்ட சட்டப்பணி ஆய்வுகளின் தலைவர் பார்த்தீங்கன்னா பரிந்துரைத்தா மேலும் பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்படலாம். 1 இயர் உங்களுக்கு ஜாப் இருக்கும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வருகைக்கும் சட்ட தன்னார்வலர் ஒவ்வொரு வருகைக்கும் 1000 ரூபான்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல 1000 ரூபாய் வீதம் மதிப்பூதியம் பெற தகுதியானவர்கள். ஒரு வழக்குக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5000 ரூபாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ஒரு வருகைக்கு 1000 ரூபாய், ஒரு வழக்கு முடிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் இந்த மாதிரி அதுக்குள்ள கொடுப்பாருதா சொல்லி கொடுத்துருக்காங்க. காணாமல் போன குழந்தைகள் தொடர்புடைய வழக்குகளில் பெற்றோர் பாதுகாப்பு உதவுவதில் சட்ட தன்னார்வலர் உங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க.
விசாரணையின் போது உதவுதல். போலீஸா இருக்கட்டும், இல்ல கோர்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விசாரணை பண்ணுவாங்க. அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர் பாதுகாவலர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆறுதலா இருக்கணும். மன ரீதியான ஆதரவு அளித்த அவங்கள்ட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது தகவல் வாங்கி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்தில குடுக்கறது, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒருங்கிணைந்து அவங்களோட சேர்ந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்றது. மீட்கப்பட்ட குழந்தைக்கு பிந்தைய கால ஆதரவு அளித்தல்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. குழந்தை மீட்டுட்டாங்களா, அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பயத்துல இருக்கும்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு அளிச்சு உதவும்ன்னு சொல்லியிருக்காங்க. நலத்திட்ட உதவிகளை கிடைப்பதை எளிதாக்குங்கள். அந்த குழந்தைங்கள நலத்திட்ட உதவியெல்லாம் கிடைக்குதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே திருச்சிராப்பள்ளி கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 15/5/2026ங்க. மாலை 5:30க்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு திருச்சிராப்பள்ளி 620001 இந்த அட்ரஸுக்கு நீங்க தபால்லையோ இல்ல நேர்லயோ விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசி தேதிக்கு அப்புறமேட்டுக்கு அப்ளிகேஷன் பெறப்பட்டா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நாம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். நாம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நேர்காணல நம்மளை கூப்பிடுவாங்களே லெட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. நேர்காணலுக்கு உங்களை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடனாலும் சரி உங்களோட டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பட்டியலிடப்படும். ஸோ நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி பணிக்கு மதிப்பூதியம் தவிர சம்பளம், தொகுப்பூதியம், தினக்கூலி எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்பணியில் இணைந்த நபர்கள் பணியினை தன்னார்வலர்களாக மட்டுமே கருதப்படும். நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணீங்களா இது தன்னார்வல தான். நிரந்தர பணின்னு இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க கூடாது. இது டெம்பரவரி தான், தன்னார்வலர்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. விவரங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இயங்கி வரும் மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு லால்குடி, அதே மாதிரி மணப்பாறை, முசிறி, துறையூர், ஸ்ரீரங்கம், தொட்டியம் இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு தான் வந்திருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆசிரியரா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இல்லம் தேடிகளில் ஒர்க் பண்றீங்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் போடுறேன். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.